ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? தர்ஷன் தன் அப்பா ஆதி குணசேகரன் மொத்த சொத்தும் தனக்கே கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு காதலித்த பெண்ணை ஏமாற்றி விட்டுட்டு வேறொரு பொண்ணை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். அதோடு மட்டும் இல்லாமல் தன் கல்யாணத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு என்பதற்காக அவளை தன் வருங்கால மாமியார் வீட்டாரோடு சேர்ந்து ஆள் வைத்து அடித்து துன்புறுத்தி மிரட்டியுள்ளார். இதனால் அம்மா ஈஸ்வரியும் தங்கை தர்ஷினியும் சித்திகளும் அவனை நினச்சி கவலைப்படுறாங்க. அவனோட அதிகம் பேசுகிறதையே நிப்பாட்டிட்டாங்க. இருந்தாலும் வீட்டில் உள்ள ஆண்கள் தூண்டுவது கூட தெரியாமல் தர்ஷன் தன் சிந்திக்கும் திறனையே இழந்து நிற்கிறான். தர்ஷன்கிட்ட ஈஸ்வரி கேட்டுட்ருக்காங்க, நீ இவ்வளோ பெரிய பையனாயிட்ட, நீயா உன் சுய புத்தியில் எதுவும் முடிவு பண்ண மாட்டையா? நல்லது கெட்டது எது உனக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஜீவானந்தத்தோட ஈஸ்வரியை ஒப்பிட்டு பேசி அசிங்கப்படுத்துகிறேன் தர்ஷன். அதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஈஸ்வரி எவ்வளவோ புரிய வைக்கிறாங்க. ஆனால் தர்ஷன் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இதனால் ஈஸ்வரி மனமுடைந்து நிற்கிறாங்க. 4 பெண்களும் இந்த வீட்டில் இருந்து எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே இருந்தால் நம்ம தொடர்ந்து அவமானங்களை தான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு 4 பெண்களும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அதன் பின் குணசேகரன் அறிவுக்கரசியும் சேர்ந்துட்டு அவங்களுக்கு நிறைய இடையூறுகள் ஏற்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி 4 பெண்களும் முன்னேறுவதற்கு வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் குணசேகரன் திட்டம் போடுறாங்க. அம்மா விஷம் குடிச்சிட்டா இந்த பெண்கள் அனைவரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதை சாக்கா வச்சு வீட்டிலே வச்சு அவங்களே அடக்கிடலான்னு சொல்லிட்டு குணசேகரன் திட்டம் போடுறாங்க. அதைத் தொடர்ந்து குணசேகரன் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க. இதை தெரிந்து கொண்ட தர்ஷினியை அம்மாவையும் சித்திகளையும், நீங்கள் இவங்களோட எமோஷனலை வச்சு உங்களை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்காம இங்கேயே இருக்கீங்க, இங்கே இருக்கிறனால உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஸ்வரி தர்ஷினியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தர்ஷன் தனியாக ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தான் ஈஸ்வரி சொல்கிறாங்க தர்ஷன்கிட்ட, உன்னால் எனக்கு எவ்வளவு கஷ்டம், மனவேதனை, நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தால் தான் ஈஸ்வரியை தர்ஷன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சித்திகள் இனி தர்ஷன் திருந்திடுவாங்கிற மாதிரி ஆறுதல் அடைகிறாங்க. இதற்கிடையில் அறிவுக்கரசியை கொற்றவை கைது செய்து கூட்டிட்டு போன விஷயம் தெரிஞ்சும் ஆதி குணசேகரன் எதுவும் செய்யாமல் இருப்பதை பார்த்து கதிரிக்கு கோபம் வருது. அதை அண்ணனிடம் கேட்டதுக்கு குணசேகரன் இதை கொஞ்ச நாள் இப்படியே விட்டு அறிவுக்கரசி விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு குணசேகரன் சொல்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைந்தது.